வாழ்க்கையை பற்றின சமநிலையா இந்த கதை உங்களுக்கு உணர்த்தும். ஒரு வயதான செந்துறவி அந்த கிராமத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் அந்த கிராமத்தில் ஒரு குருகுலம் வச்சிருந்தாரு. ஒரு நாள் குருகுலத்தில் அந்த மாணவர்கள்ட்ட போய் சொன்னாரு, மாணவர்களே, இனிமேல் நீங்கள் யாருங்க தங்க வேணாம், எல்லாம் உன் கிராமத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஒரே ஒரு சீடம் மட்டும் அந்த குருவை வெட்டுற மாதிரி இல்லை. அவர் வற்புறுத்தி நான் உங்க கூட தான் வாழ்வேன், உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான். குரு எவ்வளவோ சொன்னார், என்னோட சமநிலையான அந்த வாழ்க்கையை உன்னால் புரிஞ்சிக்க முடியாது, உன்னால் அது வாழ முடியாது. ஆனால் அதுக்கு அந்த சீடை ரொம்பவே வற்புறுத்தி அவர்கிட்ட சம்மதம் வாங்கிட்டான். குருவும் அந்த சீடனும் அந்த கிராமத்தை விட்டு நகர்ந்து நாடோடிகளாக தெரிஞ்சாங்க. போகிற இடங்கள்ல தானமாக உணவை வாங்கி சாப்பிட்டாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பாலத்துக்கு அடியில் தங்குற மாதிரி நிகழ்வு வந்துருச்சு. ஒரே இருட்டு. அந்த பாலத்துக்கு அடியில் ஒன்று 2-3 பேர் அங்கே தங்கி இருந்தாங்க. குரு அந்த நல்ல இரவில் தன்னோட சீடனை எழுப்பி, என் பக்கத்தில் இருப்பவன் இறந்துட்டான், நம்ம 2 பேரும் அவனுக்கு இறுதி சடங்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சீடனை சொல்லி அந்த சடலத்தை எடுத்து இறுதி சடங்கு பண்ணிட்டு வந்தாங்க. சிறிது நேரம் கழிச்சு குரு அந்த இறந்து போனவரை வச்சிருந்த உணவை எடுத்து, இன்னைக்கு இரவு நம்ம 2 பேத்துக்கு தான் சாப்பாடு அப்படின்னு தன்னோட சீடன்கிட்ட சொல்ல, சீடன் ரொம்ப அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிட்டான். இதை புரிஞ்சுக்கிட்ட குரு, வாழ்க்கையை சமநிலை பார்க்க தன்மை உனக்கு ஒன்றும் வரல, இனிமேல் நீ என் கூட வர தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவனை அங்கேருந்து அனுப்பிட்டாரு. இந்த கதை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரொம்ப ஆழமான கருத்தை சொல்லக்கூடிய, வாழ்க்கையை சமநிலையை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு கதை. ஒரு குருவால் மட்டும்தான் இறப்புங்கிறது சாதாரண ஒரு விஷயம். இந்த பூமியில் தவிர்க்க முடியாத ஒரு ஒன்று தெரியும்.